ஓகேப்பா. குட் ஈவினிங். இன்னைக்கு இப்போ நம்ம இந்த லைவ் கிளாஸஸ் நம்ம அட்டன் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? Yes, sir. ஓகே, இந்த Yes, கிளாஸ் sir. இந்த கிளாஸ் அட்டன் பண்றதுக்காகட்டும், அல்லது இன்னைக்கு இருக்கிற இந்த இந்த ஒரு ஆர்டிஃபிஷியலான அந்த உலகத்துல இந்த ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா நிறைய விஷயம் இருக்கு. அதுல முக்கியமானது ஒன்று தான் நான் கேட்க போறேன். அதே போல இயற்கையில இது ஒண்ணுதான் இது வந்து ரொம்ப எல்லாத்த விட ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொன்னோம்னா அது எதை சொல்லலாம்? The sunlight. சன்லைட் அப்படிங்கிறது இயற்கையில கிடைக்கிற ஒரு சோர்ஸ். நான் கேட்கறது இந்த ப்ராசஸ், இந்த செயல் இல்லை அப்படின்னா, இந்த செயல் நடக்கல அப்படின்னா நமக்கு இந்த உலகம் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்காது, எல்லா உயிரினங்களும் வாழ முடியாது அப்படின்னா அது என்ன ப்ராசஸ்? Yeah. Earth. ஏர்ங்கிறது ப்ராசஸ் நடக்கணும். இந்த செயல், இந்த நிகழ்வு, And revolution of Earth. என்னமா Rotation of Earth. இல்ல, எர்த்துல தான், எர்த்து ரொட்டேட் என்ன சொல்ல, எர்த்து இல்ல, எர்த்துங்கிற இந்த இந்த உலகத்துல இந்த ஒரு ப்ராசஸ் இயற்கையா இந்த ப்ராசஸ் நடக்கல அப்படின்னா இந்த உயிரினங்களால வாழ முடியாது அப்படின்னா அது என்ன சொல்லலாம்? போட்டோசிந்தசிஸ். போட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இல்லை அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, இங்க வாழ முடியாது. சரிங்களா? போட்டோசிந்தசிஸ் தமிழ்ல வந்து ஒளிச்சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த ப்ராசஸ் நடக்கல அப்படின்னா எந்த உயிரினங்களும் வாழ முடியாது. ஏன்னா இதுதான் எல்லாத்துக்கும் உணவுக்கான அடிப்படை. சரிங்களா? இப்போ இது எங்க நடக்குது? பிளான்ட்ல நடக்குது. கரெக்டா இல்லையா? பிளான்ட் என்ன பண்ணுது? செடி என்ன பண்ணுது? சூரிய வெளிச்சத்தை வாங்கிக்கிட்டு காத்துல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு நல்ல உணவு உற்பத்தி பண்ணி தானும் சாப்பிட்டு என்ன பண்ணுது? எக்ஸ்ட்ரா ஸ்டோர் பண்ணி வைக்குது. அது என்ன பண்றோம்? நாம பறிச்சு நாம சாப்பிட்றோம், சமைச்சு சாப்பிட்றோம். அப்ப இந்த மாதிரி நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் வாழணும் அப்படின்னா நமக்கு பிளான்ட் ரொம்ப முக்கியம். பிளான்ட் வந்து இந்த ப்ராசஸை வச்சுதான் எல்லாத்துக்கும் உணவு உற்பத்தி பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து என்ன சொல்லுவோம்? யூனிக் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. யூனிக் ப்ராசஸ் சொல்லுவாங்க. இதே போல நம்ம இது வந்து நேச்சர்ல, சரிங்களா, இயற்கையில நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். இது போல ஆர்டிபிஷியலா மேன் செஞ்ச ஒரு ஒரு விஷயம், இந்த ப்ராசஸால இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு. So electricity. வெரி குட் பா. எலக்ட்ரிசிட்டி. ஸோ மேன் செஞ்ச இந்த ஒரு ப்ராசஸால இந்த உலகமே என்ன இருக்கு, இன்னைக்கு இயங்கிட்டு இருக்கு. நான் ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரி இந்த லைவ் கிளாஸஸ் ஆகட்டும் அல்லது வேற எந்த ப்ராசஸ், இன்னைக்கு இந்த உலகம் வந்து நைட்ல ஒரு 6 மணிக்கு மேல இன்னைக்கு உலகம் இவ்வளவு சின்சியரா இயங்குது. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து ஒரு 8 மணிக்கு மேல கடை வச்சதே ஆச்சரியமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 9 மணி 10 மணி போய் இப்போ வெடி என்ன பண்றாங்க, அதுவும் ஃபுட்டு கடையை சொல்லவே தேவையில்ல. விடிய ஃபுட் இருக்கிற அளவுக்கு இன்னைக்கு என்னாச்சு, விடிய டீ கடை, பேக்கரி, ஹோட்டல் எல்லாமே இயங்குற அளவுக்கு இன்னைக்கு உலகம் மாறி போச்சு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னா இந்த எலக்ட்ரிசிட்டி. அப்போ ஜென்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது இந்த யூனிக் ப்ராசஸ்ல வருது அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். எப்படி இயற்கையில் இந்த போட்டோசிந்தசிஸ் வந்து யூனிக் ப்ராசஸ் சொல்றோமோ அது போல இங்க மேடு மனுஷ உருவாக்குன இந்த ப்ராசஸ்ல ஒரு யூனிக் ப்ராசஸ் அப்படின்னா இந்த எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த ப்ராசஸ்.
இந்த ப்ராசஸ் என்னதுன்னு யாருக்காவது தெரியுமா? எப்படி எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி பண்றாங்கன்னு ஏதாவது தெரிஞ்சு சொல்லுங்க. எங்கெங்கெல்லாம் எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி பண்றாங்க? இப்போ சுவிட்ச் போட்டா கரண்ட் வருது, அந்த லைட் Sir, எரியுது. என்னப்பா? water. வாட்டர்ல இருந்து கரண்ட் எடுக்கிறாங்க, கரெக்டா? Yes, sir. சரி, வாட்டர்ல இருந்து எடுக்கிறாங்க. வேற எங்க இருந்து எடுக்கிறாங்க? Windmill, solar. Sir, solar. விண்டு மில், சோலார். Solar. வேற வேற Sir, earth. எர்த்துல இருந்து எப்படி எடுக்கிறோம்? Ground well. Ground, sir. வேற எர்த்துல இருந்து எப்படி எடுக்கிறோம்? The ground. கிரவுண்ட் Sir, heat. கிரவுண்ட் ஹீட், ஜியோ தெர்மல் சொல்லுவாங்க. அடுத்தது வேற Sir, heat, sir. கோல், பெட்ரோல், டீசல், இதெல்லாமே இந்த கெமிக்கல்ல வந்துருது. சரிங்களா? கோல், பெட்ரோல், டீசல் எல்லாம். அதாண்டி என்ன இருக்கு? இப்போ வாட்டர் சொன்னீங்களா? வாட்டர் பார்த்தீங்கன்னா டேம்ல இருந்து வருது, ஓஷன், சி, இந்த மாதிரி கடற்கரையில என்ன பண்றாங்க, அந்த அலை வருது இல்லையா, அதுல இருந்து எடுக்கிறாங்க, ரிவர்ல இருந்து எடுக்கிறாங்க. இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி வந்து நிறைய ஃபார்மேட்ல இருந்து எடுக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் என்ன, ஒரு வகையான எனர்ஜி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்குது. அந்த எனர்ஜி என்ன பண்றோம், ஒரு டிவைஸ் மூலம் அந்த எனர்ஜி பண்றாங்க, கன்வெர்ட் பண்றாங்க. போட்டோசிந்தசிஸ்ல பாத்தீங்கன்னா லைட் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. சன்ல இருந்து வருதுல அந்த லைட் எனர்ஜியை அந்த ப்ராசஸ்ல என்ன பண்றாங்க, என்ன போட்டோனா லைட் தான், மீனிங் என்னது, போட்டோனா லைட்னு அர்த்தம். அந்த லீஃப் என்ன பண்ணுது, அந்த லைட்டை வாங்கிட்டு, அந்த லைட் எனர்ஜியை வாங்கிட்டு ஃபுட் உற்பத்தி பண்ணி என்ன பண்ணுது, அதாவது அது வந்து கெமிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி அதை அந்த செடியில வந்து ஸ்டோர் பண்ணிருக்கு. புரியுதுங்களா? அப்போ இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். வேற லைட் எனர்ஜி கன்வெர்ட் இன்டு கெமிக்கல் எனர்ஜினா அது இதுதான். இந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ல இருந்து எலக்ட்ரிசிட்டி என்ன பண்றாங்க, நமக்கு உற்பத்தி பண்ணி நமக்கு நீ கொடுக்குறாங்க. அப்படின்னா இப்போ எலக்ட்ரிசிட்டினா என்ன சார், எப்படி சார் அதை கன்வெர்ட் பண்றாங்க, எலக்ட்ரிசிட்டினா என்ன? ஸோ எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது நத்திங் பட் இட் இஸ் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. இட் இஸ் ஃபார்ம் ஆஃப் Energy. அதனாலதான் இத்தனை ஃபார்ம்ல என்ன பண்றாங்க, நம்ம எலக்ட்ரிசிட்டியை நம்மளால எடுக்க முடியும். புரியுதுங்களா? இல்லைன்னா எடுக்க முடியும். இதுக்கு பின்னாடி ஒரு லா ஒண்ணு இருக்கு. அந்த லா என்ன லா அப்படின்னா, என்ன தெரியுமா அது என்ன லான்னு? அது என்ன லான்னு தெரியுமா இருக்கு? லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. புரியுதுங்களா? Yes, sir. Yes, sir. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா, எனர்ஜி கேன் பி கன்வெர்டட். எனர்ஜி கேன் பி கன்வெர்டட் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு another ஃபார்ம் அப்படிங்கறத அங்க சொல்றாங்க. அதே சமயத்துல இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, எனர்ஜி neither be created nor be destroyed. எனர்ஜி என்ன பண்ண முடியாது, உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அப்ப எனர்ஜி என்ன பண்ணலாம், we can convert from one form to another form. அதனாலதான் வாட்டர் அப்படிங்கிற ஃபார்ம்ல இருந்து என்ன பண்ணுச்சு, நமக்கு எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற ஃபார்முக்கு நம்ம என்ன பண்றோம், இந்த எனர்ஜியை கன்வெர்ட் பண்றோம். விண்ட் அப்படிங்கிற ஃபார்ம்ல இருந்து என்ன பண்றோம், எலக்ட்ரிசிட்டிங்கிற ஃபார்முக்கு எனர்ஜியை கன்வெர்ட் பண்றோம். சோலார் அப்படின்னு வந்து என்ன பண்றோம், கன்வெர்ட் பண்றோம். எர்த்தோட ஹீட்ல இருந்து என்ன பண்றோம், எலக்ட்ரிசிட்டி கன்வெர்ட் பண்றோம். கோல், பெட்ரோல், நியூக்ளியர்னா ஆட்டம் சொல்றோம் இல்லையா, ஆட்டம்குள்ள என்ன இருக்கு, புரோட்டான், எலக்ட்ரான், செல்லுன்னு சொன்னோம் இல்லைங்களா, நியூட்ரான் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உடைச்சோம்னா அதுல இருந்து எனர்ஜி கிடைக்கும். அந்த எனர்ஜியும் எலக்ட்ரிசிட்டி கன்வெர்ட் பண்ணலாம். அப்போ இங்க இருக்கிற எல்லா ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி என்ன பண்றோம், நாம எலக்ட்ரிசிட்டிங்கிற ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்றோம். இது எப்படின்னா லைக் சிமிலரா இப்போ நம்ம எல்லாருமே என்ன பண்றோம், எல்லாரும் ஒர்க் பண்றோம்.
சரிங்களா? எல்லாரும் ஒர்க் பண்றாங்க. உங்க பேரண்ட் ஒவ்வொருத்தரும் ஒரு ஜாப்ல இருப்பாங்க, ஒவ்வொரு பிசினஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஒர்க்குக்கு என்ன பண்றாங்க, அந்த ஒர்க்கை என்ன பண்றாங்க, அந்த ஒர்க்குன்னு வேலை இல்லைங்களா, படிச்சோம் இல்லைங்களா, ஒர்க்கோட யூனிட் ஜூல்னு சொன்னோம் இல்லைங்களா. அப்ப எல்லாரும் ஒர்க் தான் செய்யறாங்க. அந்த ஒர்க் என்ன பண்றாங்க, மணிங்கிற ஃபார்மேட்டுக்கு மாத்திடுறாங்க. அப்போ மணியை கன்வெர்ட் பண்ணிட்டு என்ன பண்றோம், நமக்கு தேவையான ட்ரெஸ் வேணுமா, ஃபுட்டு வேணுமா, இல்லை வீடு வேணுமா, என்ன வேணும், டிராவலிங் பண்ணுமா, எல்லாத்துக்கும் நம்ம செலவு பண்ணி. சரி, ஒரு காலத்துல இந்த மணி அப்படிங்கிற வரதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு இடத்துல வந்து ஒரு பொருள் விளையுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருளை கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு பொருள் வாங்கிக்குவாங்க. மணிங்கிறது ஒன்றும் கிடையாது. அப்போ இருக்கிறத கொடுத்துட்டு இல்லாததை வாங்கிக்குவாங்க, அவ்வளவுதான். அது தமிழ்ல பண்டமாற்று முறைன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த எனர்ஜி எல்லாம் இப்போ முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ ஏதாவது காய வைக்கணும்னு என்ன பண்றோம், வெயில கொண்டு போய் காய வைக்கிறோம் இல்லைங்களா. இனிமே அது பயன்படுத்திட்டு இருக்கோம், பழைய காலத்து மெத்தட் இனிமே வச்சுட்டு தான் இருக்கும். ஓகே, நம்ம ஊர்ல அது வெயிலுக்கு இருக்கு, வெயில் பயன்படுத்துறோம். வெயில் இல்லாத ஊர்ல என்ன செய்வாங்க, அப்போ அவங்களுக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, வெயில் இடத்துல அந்த ஹீட் வேணும். ஹீட் இருந்துச்சுன்னா தான் அந்த ட்ரெஸ் காயும், அல்லது தண்ணி காய வைக்கணும் அப்படின்னாலும் சரி, இதெல்லாம் நம்ம அந்த ஹீட்டை பயன்படுத்தும். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? எஸ் சார். அப்போ ஹீட் அப்படிங்கிறது நமக்கு எலக்ட்ரிசிட்டில இருந்து இன்னைக்கு எடுத்துட்டு நம்ம வீட்லயே வேலையும் பண்றோம். இப்போ ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சு, ஹீட்டுக்கு ஆக வந்து வெயில் வந்தா மட்டும்தான் காய வைக்க முடியும், வேற ஃபார்மேட் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, லைட் என்ன செஞ்சாங்க, பகல்ல இருக்கும் போது மட்டும்தான் வேலை செய்வாங்க, நைட்ல போய் படுத்துக்குவாங்க, நேரமால படுத்துக்குவாங்க, சாப்பிட்டு படுத்துக்குவாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த வெளிச்சத்தை, சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சத்தை வாங்கிக்கிட்டு என்ன பண்றாங்க, நம்ம இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டியை கன்வெர்ட் பண்ணி மறுபடியும் என்ன பண்றாங்க, அதாவது சோலார்ல இருந்து என்ன பண்றாங்க, எலக்ட்ரிசிட்டி கன்வெர்ட் பண்ணி, சோலார்னா லைட் எனர்ஜி வருது இல்லையா, கன்வெர்ட் பண்ணி திரும்ப எலக்ட்ரிசிட்டி என்ன பண்றாங்க, திரும்ப பல்பு கொடுத்து அதே லைட்டை மறுபடியும் உருவாக்கிட்டாங்க. புரியுதா? அப்போ நமக்கு இங்க எல்லா ஃபார்மும் என்ன பண்றாங்க, இங்க கொண்டு போயிட்டு திரும்ப அங்கிறது நமக்கு தேவையானதை எடுத்துக்கிறோம். எப்படி பணம் சம்பாரிச்சு ஏதோ வேலை செய்யறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை செய்யறாங்க, ஆனா எல்லாத்துலயும் என்ன இருக்கு, பணம் தான் கையில இருக்கு. அதை வச்சுட்டு எல்லாரும் என்ன பண்றாங்க, வீடு கட்டுறாங்க. அதாவது பில்டிங் வேலை செய்யறவங்களும் வீடு கட்டுறாங்க. ஐ மீன் நான் சொல்றேன்னா, பில்டிங் வேலை செய்யறவங்களே செங்கல் வச்சு கட்டுறாங்க, என்ன இந்த பெயிண்ட் அடிக்கிறாங்க, இந்த மாதிரி எந்த ஒர்க் செஞ்சாலும் சரி. இப்ப நான் டீச்சிங் பண்றேன், நானாகட்டும், எல்லாருமே வீடு கட்டுறாங்க. டாக்டர்ஸ் எல்லாருமே என்ன பண்றாங்க, வேலை செய்யறாங்க, அதுக்குரிய மணி கிடைக்குது, அந்த மணியை வச்சு என்ன பண்றாங்க, வீடு கட்டுறாங்க. அதே போல இங்க எல்லா வகையான எனர்ஜி என்ன பண்றோம், நம்ம எலக்ட்ரிசிட்டி கன்வெர்ட் பண்ணிட்டு அங்க என்ன பண்றோம், நமக்கு தேவையானது எல்லாமே உருவாக்கிறோம். ஸோ சிமிலர் லைக் மணி மாதிரி தான் இந்த எலக்ட்ரிசிட்டி இன்னைக்கு மெயின் காமன் எனர்ஜியா மாறி போச்சு. அதே போல இப்போ ஃபேன் என்ன பண்ணுது, சுத்துது. இந்த ஃபேன் எப்படி பண்ணும், சாதாரண காத்து வர இடத்துல வச்சீங்கன்னா ஃபேனை தானா சுத்தி வைக்கும். ஸோ அங்க அதுதான் விண்டு மில். அங்க சுத்தக்கூடிய அந்த எனர்ஜியை என்ன பண்றாங்க, எலக்ட்ரிசிட்டியை கன்வெர்ட் பண்ணி திரும்ப நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து பண்றாங்க, சுவிட்ச் போடும்போது நமக்கு அதே மோஷன் கிடைக்குது, அதே காத்து கிடைக்குது. ஆனா இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து வெறும் விண்ட்ல இருந்து மட்டும் எடுக்கல, விண்ட்ல இருந்து வரது மட்டும்தான் நமக்கு ஃபேனுக்கு வருது அப்படி கிடையாது. மொத்தம் எல்லா ஃபார்ம்லையும் என்ன பண்றாங்க, இருந்து எல்லா எலக்ட்ரிசிட்டி கன்வெர்ட் பண்றாங்க. உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து நிறைய பிசினஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு மளிகை கடை வச்சிருக்கேன் அப்படின்னா, மளிகை கடையில இருந்து வரக்கூடிய வருமானம், டீச்சிங் பண்றேன்னா அதுல இருந்து வருது, வேறு எதுல இருந்து நான் பண்ண முடியுமோ எல்லாத்துலையும் இன்கம் எடுத்து எல்லாத்தையும் பண்றேன், மணியை வந்து நான் சேர்க்கிறேன். அந்த மாதிரி உதாரணத்துக்கு தான் சொல்றேன். அதே போல இங்க எல்லா ஃபார்ம்ல இருந்து வரக்கூடிய எனர்ஜி, எல்லா எலக்ட்ரிசிட்டி என்ன பண்றாங்க, ஒரே எலக்ட்ரிசிட்டி தான், ஒன்னாதான் வைப்பாங்க. அதுல இருந்து என்ன பண்றோம், நமக்கு தேவையானது என்னது, ஒரு அமௌண்ட் லைட்டுக்கு, ஒரு அமௌண்ட் ஃபேனுக்கு, ஒரு அமௌண்ட் வந்து இப்போ டிவி பார்க்குறோமா, லேப்டாப் பார்க்குறோமா, அதுக்கு அயன் பண்ணுறோமா, அடுப்பில் தண்ணி காய்க்கிறோமா, பால் காய வைக்கிறோமா, இல்லை அதுக்கு என்ன பண்ணுறாங்க, அதை கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நான் பேசுகிறேன், நான் பேசும்போது என்னுடைய சவுண்ட் என்ன ஆகுது, இப்போ கேமராவில் இந்த பக்கத்துலேயே மைக் இருக்கு, அந்த மைக்கு போகுது, அங்கே என்ன பண்ணுதுன்னா என்னுடைய சவுண்ட் எனர்ஜியை அது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுது, அப்படியே ஒயர் வழியாக கொண்டு போய் சிஸ்டத்துக்கு கொண்டு போகுது. அங்கே என்ன பண்ணுது, அது பேக்கேஜ் பண்ணி நம்ம ஏர்ல காத்து வழியா அந்த சிக்னல் வழியா என்ன பண்ண அனுப்பிச்சுட்ருக்கு. அப்படி போனக்கூடிய அந்த போன சிக்னல் என்ன பண்ணு, திரும்ப வாங்கி உங்க டிவைஸ் என்ன பண்ணுது, திரும்ப அது பிரிச்சு
திரும்பவும் உங்களுடைய சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஆம்பிளிஃபையர்ல வந்து அங்கிருந்து என்ன பண்ணுது, ஸ்பீக்கர் கொடுத்து ஸ்பீக்கர் இருந்து என்ன பண்ணுது, உங்களுக்கு சவுண்டு லவுடாக கேட்குது. அப்போ அதனால நான் பேசுகிற சவுண்டு வித்தின் த செகண்ட் உங்களுக்கு உடனே என்ன பண்ணுது, போய் சேர்ந்துது. ஒருவேளை நினைச்சு பாருங்க, இதெல்லாம் வேலை செய்யறதுக்கு ஒரு ரொம்ப நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் பேசுறேன், தம்பி புரியுதாப்பா அப்படின்னு கேட்டா நான் சொன்னது உங்களுக்கு போய் இங்கிருந்து என்ன பண்ணுது, போய் எல்லாம் சேர்ந்து எல்லா ப்ராசஸ் நடந்து உங்க காதுக்கு வரத்துக்குள்ள நான் அடுத்த பேச்சுக்கு நான் போயிடுவேன், அடுத்த விஷயத்துக்கு போயிடுவேன். நீங்க பதில் சொல்லும்போது எஸ்ஆர் புரிஞ்சு சார் சொல்லுவீங்க. எப்போ நான் பாதி கிளாஸ் முடிச்சுருந்தா நீங்க எஸ்ஆர் சொல்லுவீங்க. ஒரு காலத்தில் அப்படிதான் இருந்துச்சு நெட்ஒர்க்லாம். இன்னைக்கு வந்து ஃபாஸ்ட் ஆயிடுச்சு, சரிங்களா, ரொம்ப ஃபாஸ்ட் ஆயிடுச்சு. அதனால தான் நம்மளால இவ்வளோ ஒரு அட்வான்ஸ்டு டீச்சிங்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்னும் எதிர்காலத்தில் இன்னும் அட்வான்ஸ் ஆகும், சரிங்களா. அப்போது இந்த எலக்ட்ரிசிட்டிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. இந்த எனர்ஜி என்ன பண்ணுறோம், நம்ம வெவ்வேறு ஃபார்மேட் ஆஃப் எனர்ஜிலேருந்து என்ன பண்ணுறோம், இந்த ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். அப்புறம் அங்கிருந்து நமக்கு என்ன தேவையோ அது மாதிரி எடுத்துக்கணும். அப்போது லைட்டு வேணும்னா லைட்டுக்கு, ஃபேன் வேணும்னா ஃபேனுக்கு, ஹீட் வேணும்னா அயன் பாக்ஸ், வாட்டர் ஹீட்டருக்கு, அது மாதிரி ஸ்பீக்கர், லவுட் ஸ்பீக்கர் கொடுத்தீங்கன்னா சவுண்டாக கிடைக்குது, சரிங்களா. உங்களுக்கு என்ன ஃபார்மேட் வேணும் அத்தனை ஃபார்மேட்டும் நம்ம மாற்றிக்கலாம், புரியுதுங்களா. இப்போ அதை வச்சு என்ன பண்ணுறோம், வண்டியை ஓட வச்சிடறோம். பேட்டரி கொடுத்து என்ன பண்ணுறோம், வண்டியை ஓட வைக்கிறோமா இல்லையா, வெஹிக்கிள் இருக்குல்ல, பேட்டரி வெஹிக்கிள். அப்போ எலக்ட்ரிசிட்டியோட பர்பஸ் இன்னைக்கு எல்லா இடத்துல இருக்கு. ஒருவேளை எலக்ட்ரிசிட்டி இல்லை சார் அப்படின்னு என்ன நினைச்சு பாருங்க. இப்போ கோவிட்ல வந்துச்சு, லாக்டவுன் போன்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி ஒன்று இல்லை அப்படின்னா என்ன நடக்கும். இன்னைக்கு இப்போ கரண்ட் கட் ஆயிடுச்சு, நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் என்ன நடக்கும், இமேஜின், யாராவது சொல்லுங்க பாரு என்ன நடக்கும். கரண்ட் கட் ஆயிடுச்சு, ஓகே, ஆனா தெரியாது எப்போ கரண்ட் வரணும், உங்களுக்கு தெரியாது. வந்துடும் ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துட்டு என்ன பண்றீங்க, நீங்க பாட்டுக்கு எப்பவும் போல ஃபோன் யூஸ் பண்றீங்க. அவர் பார்த்தீங்கன்னா கரண்ட் வரல, பேட்டரி குறையுது, வீட்டில் என்ன பண்ணுவாங்க, பேரண்ட்ஸ் திட்டுவாங்க, கரண்ட் வேற இல்லை, பேட்டரி சார்ஜ் வீண் பண்ணிடுறாரு. அப்புறம் அப்படியே அந்த மொபைல் யூசேஜ் குறைய ஆரம்பிச்சிடும் எல்லா வீட்லையுமே. எல்லாரும் நெட்டை யூஸ் பண்ணதை குறைச்சிடுவாங்க, யாரும் யூடியூப் பார்க்க மாட்டாங்க, ஒன்றும் அப்படியே குறைஞ்சிட்டே படிப்படியே குறையும். இது எப்போ ஒரு 2-3 ஹவர்ஸ் கரண்ட் இல்லாத போகுது, ஒரு 4 ஹவர்ஸ் அப்படிங்கும்போது நைட் ஆயிடுச்சா, எல்லாரும் மேக்ஸிமம் படுத்துருவாங்க, ஓகே பிரச்சனை இல்லை. ஆனால் நைட்டு தூங்க முடியாது, ஏன், ஃபேன் இல்லை, ஏசி இல்லை, சரிங்களா. அப்போ வச்ச கொசு வருது, சரி நிறைய பிரச்சனை வரும். சரி முள்ள அதை முடிச்சாச்சு. நைட்டு பாத்ரூம் போகும்போது தண்ணி எல்லாம் பயன்படுத்துறோம்லாம், ஓகே, காலையில் எழுந்திரிச்சு ஓரளவுக்கு பயன்படுத்துகிறோம். அப்பவே ஸ்டார்ட் ஆயிடும், நிறைய வீட்டில் தண்ணி இருக்காது. நான் சாயந்தரம் போட்டுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள கரண்ட் போயிடுச்சு, வரும்னு பார்த்தா கரண்ட் வரல, ஏமாத்திருச்சுன்னு சொல்லுவோம். அப்போ கரண்ட் காலையிலையும் வரல. இப்போ வீட்டில் இருந்த டேங்க்ல இருந்த தண்ணி காலி ஆயிடுச்சு, ஏதோ காலி ஆகிட்டு இருக்கு. இப்போ எல்லாரும் என்ன பண்ணுவோம், தண்ணி யூசேஜும் குறைக்க ஆரம்பிச்சிடும். கரண்ட் இல்லை, என்ன பிரச்சனை தெரியல, எல்லாரும் ஓரளவு விசாரிக்க ஆரம்பிச்சிடும், எங்கேயோ பெரிய பிரச்சனை எடுக்குது, கரண்ட் இல்லை, எங்கேயும் எதுவும் ஒர்க் ஆக மாட்டேங்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன நடக்கும், தண்ணி யார் வீட்லையுமே இருக்காது, குறைய ஆரம்பிச்சு கடைசியில் யார் வீட்டு டேங்க்லையும் தண்ணி இருக்காது. அடுத்த நாள் மத்தியானம்லாம் வரும்போது மேக்சிமம் எல்லா வீட்லேயும் தண்ணி காலியாகும். மேல் டேங்க்ல, கீழ் டேங்க்ல தண்ணி இருக்கும், மேல் டேங்க்ல தண்ணி இருக்காது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பர்சன்டேஜ் வீட்டில் பெரிய டேங்க் வச்சிருப்பாங்க, அவங்க வீட்டில் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 4-5 நாள் கூட யூஸ் பண்ணலாம். பட் அது ரொம்ப ரேரான வீட்டில் தான். மேக்ஸிமம் எல்லா 99% எல்லா வீட்லையும் காலியாக இருக்கும். சரி, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், அடுத்த நாள் ஈவினிங் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னு தெரில அப்படிங்கும்போது அன்னைக்கு நாள் ஃபுல்லாக நம்மளால சரியா தண்ணி இல்லைனாவே வேலை நடக்காது. பாத்திரம் கழுவ முடியாது, சரிங்களா, துணி துவைக்க முடியாது, நல்ல ட்ரெஸ் போட முடியாது. ஓகே, இருக்கிறவங்க கூட வச்சு ஒரு ஏற்கனவே துவைச்சி துணி வச்சு போட்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ முன்னாடி அடுத்த நாள் கரெக்ட் இல்லை. அப்போ அடுத்த நாள் பாத்ரூம் பயன்படுத்த தண்ணி கிடையாது, காய்கறிகள் வெட்டுறது கிடையாது. இப்படி நினைச்சு பாருங்க, அடுத்த நாள் சூழ்நிலை எப்படி இருக்கணும், ரொம்ப மோசமா இருக்குமா இருக்காதா. குளிக்கிறது தண்ணியில பாத்ரூம் தண்ணி என்ன நடக்கும், முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த தண்ணியெல்லாம் எங்கிருந்து வருது, நமக்கு மோட்டர் போட்டால் தான் வரும். ஸோ கரண்ட் வேணும். சரி சார், அடுத்த நாளும் இல்லை, எப்படியோ சமாளிச்சு ஓட்டியாச்சு. அதுக்கு அடுத்த நாள் ஒண்ணுமே பண்ண முடியாது, எந்த டிவி சேனல் ஒர்க் ஆகாது, எதுவுமே எல்லாமே ஸ்டாப். டிவி சேனல் ஒர்க் ஆகும், எப்படி ஒர்க் ஆகும்னா ஏதாவது டீசல் போட்டு என்ன பண்ணுவாங்க, இன்ஜின் வச்சு ஓட்டுறாங்க. எவ்வளோ நாளைக்கு ஓட்டுவீங்க, ஃபர்ஸ்ட் நாள் டீசல் வந்து அதே ரேட்டு கொடுப்பான். எல்லாரும் டீசல் வாங்கி ஜென்ரேட்டர் போட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லா வீட்லேயும் மோட்டர் போட்டு தண்ணி ஏற்றிட்டு இருப்போம். ஆனால் அந்த டீசலுடைய அமௌண்ட்டு குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ வண்டி ஓட்டுறதுக்கு டீசல் இருக்காது, பெட்ரோல் இருக்காது. அப்போ டிரான்ஸ்போர்ட் குறையும்.
டிரான்ஸ்போர்ட் குறைஞ்சுன்னா உணவு. தினமும் பால் பாக்கெட் எவ்வளோ வருது? இப்போ சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பால் போகுது. சென்னை மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையும் தான் சொல்கிறேன். அப்போ எல்லாமே தட்டுப்படாயிரும். இப்போ எலக்ட்ரிசிட்டிங்கிற ஒன்று இல்லை அப்படின்னா நம்ம லாக்டவுனில் கூட வீட்டில் இருந்துட்டோம். ஆனால் எலக்ட்ரிசிட்டிக்கு லாக்டவுன் போட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கையை வாழ்றது ரொம்ப கஷ்டம். திரும்ப நம்ம பழைய காலத்து மனுஷன் மாதிரி என்ன பண்ணணும்? எல்லாமே அவுட் சைடில் தான் யூஸ் பண்ணி ஆகணும். குடிக்கிறதுலேருந்து எங்கே தண்ணி இருக்குதோ, ரிவருக்கெல்லாம் ரிவருக்கு போயிடுவாங்க. எல்லாமே ரிவருக்கு ஏரியாவுக்கு போயிடுவாங்க. கடைசியில் என்ன பண்ணுவாங்க? இப்படியே போச்சு ஒரு பல மாதங்கள் கரண்ட் இல்லை அப்படின்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஆறு எங்கே இருக்குதோ அந்த ஏரியாவிலேயே வீடு கட்டி அங்கேயே இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு காலத்தில் அப்படிதான் இருந்தோம். தண்ணி எங்கே இருந்துச்சோ அங்கே தான் நம்ம என்ன பண்ணோம்? வாழ்ந்தோம். தண்ணி தேவை அப்படின்னு வேண்டி, சரிங்களா? அங்கே தான் ஃபேக்ட்ரி எல்லாமே அங்கே அப்படிதான் இருந்துச்சு. தண்ணியில் வரக்கூடிய எனர்ஜியை வச்சு தான் நம்ம டைரெக்டாக கொடுத்து என்ன பண்ணோம்? நம்ம எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமேட்டு தான் மனுஷன் யோசிச்சான், ஏன் நம்ம இப்போ தண்ணி இருக்கிற இடத்துல வீடு கட்டி அங்கே இருக்க எனர்ஜி டைரெக்டாக நீங்கள் மிஷின் கம்பெனி கொடுத்து ரன் பண்ணுறதுக்கு பதிலாக இது என்ன பண்ணுறோம்? எலக்ட்ரிசிட்டிங்கிற ஃபார்மேட்டுக்கு மாற்றிட்டு இந்த எலக்ட்ரிசிட்டி என்ன பண்ணலாம்? நம்ம வீட்டுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஒயர் போட்டு எடுத்துகிட்டு போகலாங்கிற கான்செப்டில் நம்ம பயன்படுத்தணும். ஒருவேளை எலக்ட்ரிசிட்டியில் இல்லைன்னா திரும்ப நம்ம அதே ரிவர்ஸ் ப்ராசஸ் போய் திரும்ப ரிவர் இருக்கிற ஏரியாவில் தான் வரும். அப்போ எலக்ட்ரிசிட்டி அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அதனால தான் எலக்ட்ரிசிட்டி ஒரு யூனிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். புரியுதுங்களா? இப்போ எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது ஒன்று. இந்த உலகம் ரொம்ப கஷ்டம். ஆனா எலக்ட்ரிசிட்டி பத்தி நம்மளுக்கு யோசிக்கிறது எல்லாமே கிடைச்சிட்டே இருக்குது இல்லையா? பட் எலக்ட்ரிசிட்டி நம்ம வேஸ்ட் பண்ணாம என்ன பண்ணோம்? கொஞ்சம் கரெக்டா யூஸ் பண்ணோம்னா நமக்கு யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்கு போய் சேரும். நம்ம அனாவசியமா லைட் போட்டு வேஸ்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப அது கிடைக்காது. சரிங்களா? இப்ப டேம்ல இருந்து வாட்டர் ரிலீஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப டேமுக்கு கொண்டு போய் தண்ணி செலுத்த முடியுமா? சொல்லுங்க. டேம்ல இருந்து விட்டாச்சு, திரும்ப டேமுக்கு தண்ணி கொண்டு விட முடியுமா? மழை பெஞ்சாதான். அப்போ இந்த எலக்ட்ரிசிட்டியில நமக்கு ரெண்டு டைப் இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி, இன்னொன்னு கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. ரெண்டு டைப்பான எலக்ட்ரிசிட்டி இருக்கு. ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி, கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. அப்போ இந்த எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறதுக்கு காரணமானது என்னன்னு பாத்தீங்கன்னா சார்ஜ் அப்படிங்கிற ஒண்ணு. இது எங்க இருக்குது சார் அப்படின்னா எல்லா மேட்டர்லயும் இருக்கு. எல்லா மேட்டர்ல எதாவது ஆட்டமா ஆனது. எல்லா ஆட்டம்ல என்ன இருக்கு? புரோட்டான்ஸ் இருக்கு அண்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. புரோட்டான்ஸ் பாசிட்டிவ் சார்ஜும் எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜும் வச்சிருக்கும். ஆனா ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் தான். புரோட்டான் பாசிட்டிவ்னா எலக்ட்ரான் நெகட்டிவ். ஆனா அமௌண்ட் சேம் தான். அது எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 1.6 × 10⁻⁻19 கூலும் அப்படின்னு சொல்லி இருக்கும். புரோட்டானுக்கு பாசிட்டிவா இருக்கும், எலக்ட்ரானுக்கு நெகட்டிவா இருக்கும். சரிங்களா? சோ இதுதான் இந்த சார்ஜஸ். அப்ப இந்த சார்ஜஸ் பொறுத்து தான் இந்த ரெண்டு டைப் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி நம்ம பேசுறோம். இந்த சார்ஜஸ் எப்படி இருக்குது? ஒரு மெட்டல் பீஸ் எடுத்துக்குவோம். இந்த மெட்டல் பீஸ்ல சார்ஜஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ரேண்டமா எப்படி ஒரு ஃபிஷ் டேங்க்ல ஃபிஷ் என்ன பண்ணுது? அதுக்குள்ள ஃபிஷ் சுத்திக்கிட்டே இருக்கு இல்லைங்களா? டேங்க்குள்ளேயே சுத்திட்டு இருக்கு இல்லையா? அது மாதிரி அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது சுத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஃப்ரீ எலக்ட்ரான் தானே சார்ஜ் இருக்குன்னு சொல்றோம். புரோட்டானே இருக்கு, ஆனா புரோட்டான் என்ன பண்ணாது? சுத்தாது, அப்படியே இருக்கும். அப்போ இது என்ன பண்ணுது? அப்படியே சார்ஜஸ் அப்படியே அந்த மெட்டல் பீஸ்குள்ளேயே இருக்கும். பட் அதே மெட்டல் பீஸ்ல ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பேட்டரி கனெக்ட் பண்ணா எப்படி இருக்கும்? இந்த பெரிய கோடு பாசிட்டிவ், சின்ன கோடு நெகட்டிவ். கரண்ட் இப்படி போகும். உங்க என்ன பண்ணுது? இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஒரு பக்கமா திரும்பி என்ன பண்ணும்? போக ஆரம்பிச்சு. புரியுதுங்களா? எலக்ட்ரான்ஸ் ஒரு பக்கமா திரும்பி, ஆக்சுவலி எலக்ட்ரான் இப்படிதான் எலக்ட்ரானு போட்டது கரண்டோடைய டைரக்ஷன் காட்டுறதுக்காக பாசிட்டிவ் இந்த டைரக்ஷன் மாதிரி போடும். சில எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுது? ஒரு டைரக்ஷன்ல போக ஆரம்பிச்சு. அப்போ இங்க ஃபிஷ் டேங்க்ல ஃபிஷ் அதுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்குது. அப்போ இதை எப்படி எடுத்துக்கோன்னா
ரெஸ்ட் அப்படின்னு மாதிரி எடுத்துக்கணும். அதாவது ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இது என்னதான் சுத்தினாலும் என்ன கிடைக்காது, அது ஒரு கண்டினியூ மோஷன் கிடையாது. ஒரு இடத்துலயே தான் அதுக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்கும் ரெண்டா வாங்கிட்டு. அப்ப நெட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எந்த மூமெண்ட்டும் கிடையாது. அதனால ரெஸ்ட்ல இருந்தா கன்சிடர் பண்றோம். பட் இங்க வந்து இது மூவிங்ல இருக்கு. ஸோ அப்ப என்ன சொல்றோம், இது கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சொல்றோம். அப்ப சார்ஜஸ் அட் ரெஸ்ட் அப்படின்னா அது ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி. சார்ஜஸ் இன் மோஷன் அப்படின்னா அது பேர் என்னது, கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. இல்லைங்களா? மோஷன்ல இருந்தா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, ரெஸ்ட்ல இருந்தா ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி. அப்போ இந்த கரண்ட் அப்படிங்கிற வேர்டு எதனால வந்துச்சு அப்படின்னா, கரண்ட்னாவே மோஷன் இருக்கும், ஃப்ளோன்னு இருக்கும். இப்ப கரண்ட் நியூஸ் என்னன்னு தானே கேட்கிறோம். இப்ப கரண்ட்ல என்ன போயிட்டு இருக்கு, கரண்ட் ஸ்கோர் என்னன்னு கேட்போம், கிரிக்கெட்ல என்ன ஸ்கோர் அப்படிங்கிறோம். அப்போ கரண்ட் அப்படின்னா ஃப்ளோல இருக்கிறது. அப்போ வாட்டர் ஒரு பக்கமா மூவ் ஆச்சுன்னா அது வாட்டர் கரண்ட், ஏர் ஒரு பக்கமா போச்சுன்னா அது ஏர் கரண்ட். அது மாதிரி இங்க எலக்ட்ரான்ஸ் ஒரு பக்கமா போகுது அப்படின்னா, ஒரு சைட்ல போகுது, இனி டைரக்ஷன்ல போகுது அப்படின்னா அது என்ன சொல்றோம், எலக்ட்ரிக் கரண்ட். அதனாலதான் அந்த கரண்ட்டுக்கு முன்னாடி என்ன பண்றோம், எலக்ட்ரிக் கரண்ட்னு ஒரு வார்த்தை நம்ம சொல்றோம், எலக்ட்ரிக் கரண்ட். சரிங்களா? புரியுதுங்களா? எஸ் சார். இந்த சார்ஜ் தான் இந்த எலக்ட்ரிசிட்டிக்கு காரணம். அப்ப இந்த சார்ஜ் வந்து இப்போ ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டியில என்ன பண்ணுது, கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில என்ன பண்ணுதுங்கிறது ஓரளவுக்கு பார்த்தோம். டீட்டெயிலா பார்க்கும்போது நீங்க 10th ஸ்டாண்டர்ட்ல 12th தான் நம்ம டீட்டெயிலா படிப்பீங்க இதை பத்தி, ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி கரண்ட் எலக்ட்ரிசிட்டி எல்லாமே. அதனால சில விஷயம் மட்டும் சொல்றேன். நீங்க ஒரு பேனா எடுத்துட்டு என்ன பண்ணீங்க, அப்படி தலையில் சொரிஞ்சிட்டு இருப்பீங்க தெரியுமா, விளையாட்டுக்கு சொரிஞ்சிட்டு இருப்பீங்க. சொரிஞ்சிட்டு எங்கேயாவது வச்சு முடி கொண்டு போனீங்கன்னா முடி அப்படி இழுக்கும். எஸ் சார். டிவி மானிட்டர் ஸ்கிரீன் கையில இருக்கிற முடியல இழுக்கும். பார்த்துருக்கீங்களா? ஆமா. அதே மாதிரி பஸ்ல சீட் இருக்கு இல்லைங்களா, சீட்ல உட்காந்துட்டு எந்திரிக்கும் போது சில டைம் சீட் பக்கத்துல கொண்டு போனா கையில இருக்கிற முடியல இருக்கும். அதெல்லாம் என்ன அப்படின்னா, ஒரு பாடி இன்னொரு பாடி உரசும் போது, ஃப்ரிக்ஷன் ஆகும்போது ஒரு பாடி என்ன பண்ண, இன்னொரு பாடிக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். எலக்ட்ரான் வந்து நகரும், புரோட்டான்ஸ் நகராது, எலக்ட்ரான் மட்டும் நகரும். அப்ப டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் தான் ஒரு பாடி வந்து நார்மல் பாடியா இருந்து சார்ஜ் பாடியா மாறதுக்கு காரணம். ஏன்னா ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டியில நம்ம என்ன பண்ண போறோம், எலக்ட்ரிசிட்டி பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் பற்றி தான் பேச போறோம். இப்ப சார்ஜ் ஆகும் போது ஒரு பாடியில இருந்து எலக்ட்ரான் வெளியே போச்சு அப்படின்னா, அந்த வெளியே போச்சு இல்லையா, அப்ப இந்த பாடியில் என்ன இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமா இருக்கும். அதனால இந்த பாடி என்ன சொல்றோம், பாசிட்டிவ் சார்ஜ் சொல்றோம். எந்த பாடியில போய் சேர்ந்துச்சு எலக்ட்ரான், அந்த பாடியில எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கும், அப்ப அது நெகட்டிவ் சார்ஜ்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு இப்போ இது எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2 மார்க் இருக்கு. இது ஒன்று வந்து பாசிட்டிவ், சாரி ரெண்டுமே அன்சார்ஜ் பாடின்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன பண்ற, உரசும் போது என்ன நடக்குதுன்னா, ஒரு பாடியிலேருந்து இன்னொரு பாடிக்கு என்ன பண்ண எலக்ட்ரான்ஸ் நகரும். அப்போ உதாரணத்துக்கு இதுக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த பிளாக்ல வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னா இதுல என்ன இருக்கும், எலக்ட்ரான்ஸ் குறைஞ்சிருது. அப்போ இதுக்கு முன்னாடி என்னது அன்சார்ஜ்டு பாடியா இருக்கும் போது இதுல என்ன இருக்கும்னா, நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து ஒரே அமௌண்ட்ல தான் இருக்கும். இப்போ 100 பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது அப்படின்னா 100 நெகட்டிவ் சார்ஜ் இதுல இருக்கும். அதே மாதிரி இதுல உதாரணத்துக்கு ஒரு 150 பாசிட்டிவ் இருக்குன்னா இதுல 150 நெகட்டிவ் இருக்கும். அப்போ மொத்தமா பார்த்தீங்கன்னா இந்த பாடியில என்ன இருக்கும், நோ சார்ஜ், இதுலயும் நோ சார்ஜ். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட் சொல்லியாச்சு. பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒரே அமௌண்ட் தான் இருக்கும், வேல்யூ சொல்றோம். அப்போ ஒரு புரோட்டான் இருக்குன்னா ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னா ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா சார்ஜ் இல்லைன்னு சொல்லுவோம் அந்த இடத்துல. அப்போ அங்க புரோட்டான்ஸ் அதிகமா இருக்குதா எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கு, அதை வச்சுதான் செய்யப்படுறோம். அந்த பாடி வந்து பாசிட்டிவா நெகட்டிவான்னு சொல்லுவோம். இப்போ அந்த வகையில பாத்தீங்கன்னா இதுல 100 150 இருக்கா, இதுல மொத்தம் 100 புரோட்டான் 100 எலக்ட்ரான், அப்போ நோ சார்ஜ். இதுல 150 புரோட்டான் 150 எலக்ட்ரான், நோ சார்ஜ். இப்போ நம்ம உரசும் போது என்ன நடக்குதுன்னா, இந்த 100 இருந்துச்சு இல்லையா, இதுல இருந்து ஒரு 10 எலக்ட்ரான் இதுக்குள்ள வந்துருச்சு. இதுல ஆல்ரெடி 150 இருந்துச்சு, இப்போ 150 பாசிட்டிவ் 150 நெகட்டிவ் இருந்துச்சு. அப்போ 0 தான் இருந்துச்சு. ஆனா உரசும் போது என்ன பண்ணுச்சு, இதுல இருந்து ஒரு 10 எலக்ட்ரான் மட்டும் இதுக்குள்ள வந்துருச்சு. அப்போ 170 எலக்ட்ரான்ஸ் 150 புரோட்டான். அப்போ
சரி 160 எலக்ட்ரான்ஸ் 150 புரோட்டான்ஸ். அப்ப என்ன இருக்கும்? 10 எலக்ட்ரான் அதிகமா இருக்கு அதுல. Yes, அதே sir. சமயத்துல இங்க என்ன இருக்கு? 10 எலக்ட்ரான் குறைஞ்சிருச்சா? அப்ப என்ன அர்த்தம்? 10 புரோட்டான் எண்ணிக்கை அதிகமா இருக்கு மாதிரி அர்த்தம். புதுசா புரோட்டான் வேற கிடையாது. ஆனா இது எலக்ட்ரான் குறைஞ்சுனா என்னாச்சு? 100ல 10 போச்சுன்னா 90 எலக்ட்ரான் தான் இருக்கும். மீதி என்ன இருக்கும்? 100 புரோட்டான் இருக்கும். புரியுது என்ன சொல்றேன்னு? Yes, sir. மத்தவங்க யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, யாருக்கெல்லாம் புரியுது? புரியுதுங்க சார். நிஷாந்த் சார். நிஷாந்துக்கு புரியுது. ஆ அப்பா, சார் சொல்லுங்க. புரியுது. புரியுது சார். 100 புரோட்டான் 100 எலக்ட்ரான் இப்படி இருக்கக்கூடிய ஒரு பாடி, 150 புரோட்டான் 150 எலக்ட்ரான் அப்படி இருக்கக்கூடிய ஒரு இன்னொரு பாடி. இதுல இருந்து என்ன பண்ணுச்சு? ஒரு 10 எலக்ட்ரான் வெளியில போச்சு. அப்ப என்ன நடக்கும்? 100 புரோட்டான் 90 90 எலக்ட்ரான். எலக்ட்ரான். 150 புரோட்டான் 160 எலக்ட்ரான். சரியா? அப்போ இதுல 10 குறைஞ்சிருச்சா? ஆனா இங்க என்ன இருக்குது? பாசிட்டிவ் மட்டும் 10 புரோட்டான் எக்ஸ்ட்ரா இருக்கு. கூட்டி பார்த்தா இந்த 90க்கு 90 கேன்சல் ஆச்சுன்னா என்ன இருக்கும்? மீதி 10 புரோட்டான் இருக்கு. இதுல 150 கேன்சல் ஆச்சுன்னா கிடைக்கும் 10 எலக்ட்ரான். சரியா விஷயம்? அப்போ இது பாசிட்டிவ்லி சார்ஜா மாறிச்சு, இது நெகட்டிவ்லி சார்ஜா மாறிச்சு. இப்போ எலக்ட்ரான் எந்த பாடிக்கு போகுது? இந்த பாடிக்கு போகுது. ஏல இருந்து பிக்கு போகுது. அப்போ இது பாசிட்டிவ் சார்ஜ், இது நெகட்டிவ் சார்ஜா மாறிடுச்சு, இது பாசிட்டிவா மாறிடுச்சு. புரியுது என்ன சொல்றேன்னு? எஸ் சார். எலக்ட்ரான் இங்க இருந்து அங்க போயிடுச்சு. அப்போ இந்த பாடி பிகம் பாசிட்டிவ் சார்ஜ், இந்த பாடி பிகம் நெகட்டிவ் சார்ஜ். ஓகேங்களா? இந்த மாதிரி சார்ஜஸ் பத்தி படிக்கிறது தான் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி. சார்ஜஸ் வந்து ஒரு பாடியில இன்னொரு பாடிக்கு ஏறுது இறங்குது, இந்த மாதிரி இதை படிக்கிறது தான் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி. பட் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில இது படிக்க மாட்டோம். ஃப்ளோ ஆகுது ஒயர்ல, எவ்வளவு ஒரு செகண்ட்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுது, எவ்வளவு சார்ஜஸ் ஃப்ளோ ஆகுது, அதை பத்தி படிக்கிறது தான் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. புரியுதா? ஃப்ளோ. எஸ் சார். தண்ணி டேங்க்ல எப்படி டேங்க்ல இருக்க தண்ணி பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லுவோம். அதே வாட்டர் என்ன பண்ணுது? நகரும் போது என்ன சொல்றோம்? அது கைனடிக் எனர்ஜின்னு சொல்லுவோம். கரெக்டா இல்லையா? எஸ் சார். அப்படிதான். இப்போ மீனிங் கட்டாயிரம் திரும்ப ரீஜெயின் பண்ணி இப்போ பார்த்தாலே புரிஞ்சது இல்ல? எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். சார்